Taste the Daily. நாகை அருகே தாய் தந்தையை மகன் வீட்டை விட்டு விரட்டிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்வேளூரை அடுத்த திருக்காலத்தூரை சேர்ந்த சுப்பிரமணியன் பானுமதி தனது மகன் சுரேஷுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் பானுமதி பெயரில் இருக்கின்ற இடத்தை போலியாக பட்டா மாற்றம் செய்து சுரேஷ் அபகரித்துக் கொண்டு மேல் மாடியில் குடியிருந்த தாய் தந்தை இருவரையும் வீட்டை விட்டு விரட்டிவிட்டதால் தங்க இடமின்றி தவித்து வருவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பெற்றோரை ஈவிரக்கம் இன்றி மகன் வீட்டை விட்டு வெளியேற்றிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வேதனையடைய செய்துள்ளது. என் பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பினேன். அவர் டாஸ்மார்க்கில் உதவி மேலாளராக இருக்கார். கும்பகோணத்தில் தற்போது எங்களை அந்த மாடி வீட்டில் ரொம்ப 2 வருஷமாக வசித்து வந்தோம். எங்களை வீட்டை வெளியில் போன சமயம் பார்த்து பூட்டி விட்டு எங்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு பூட்டி வச்சுட்டு இன்ன வரைக்கும் பொறுமைப்படுத்திட்டு இருக்காரு எங்களை. அதனால் மாவட்ட ஆட்சியர் பார்த்து எனக்கு நீதி வழங்கணும்னு வீடு கட்டி என் பேரில் உள்ள வீட்டை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்த வீட்டையும் அவங்க மாற்றி என்னோட பட்டாவையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வீட்டையும் அவங்க பூட்டி விட்டு சாவியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறவங்க தாய்ப்பில் உட்காந்துருக்கு. குளிர் தாங்க முடியாது. கேட்டாக்கா மானங்கனி அந்த ஆயி பேசுறது என்னங்களா ஒன்றும் சொல்ல முடியாத நான் உட்காந்துருப்பாங்க. கோவை மாநகராட்சியுடன் மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை இணைப்பதை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மாநகராட்சியுடன் இணைத்தால் வரி அதிகரிக்கும், 100 நாள் வேலை திட்டம் பறிக்கப்படும், வீட்டு வாடகை உயரும் என்றும் மாநகராட்சியுடன் இணைத்தால் அதிகாரிகளை சந்திப்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என்றும் கூறி ஒரு நாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். சில கடைகளுக்கு முன்பு கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த மக்கள் ஸ்டாலின் அரசு மக்களின் கோரிக்கைகளை சிறிதும் மதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை ஓரங்களில் விபத்து தடுப்பு அமைப்பு என்ற பெயரில் கடமைக்கு சீரற்ற முறையில் ஸ்லாப் கட்டைகளை பொருத்திச் சென்ற நெடுஞ்சாலைத்துறையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புவனகிரி ஆலம்பாடி கிராம பகுதியில் உயர்மட்ட பாலத்தின் 2 புறமும் சாலைக்கும் தரைக்கும் பல அடி பள்ளம் இருந்து வருகிறது. இதில் வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் நெடுஞ்சாலைத்துறை விபத்து தடுப்புகளை அமைக்கிறோம் என்று கூறி சிமெண்ட் ஸ்லாப்புகளை பொருத்தமில்லாமல் பொறித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் விழுந்து விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை சரி செய்து முறையாக விபத்து தடுப்புகளை பொருத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நூலக கட்டிடம் சமூக விரோத செயல்களின் புகலிடமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலையம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள நூலகத்தை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது பராமரிப்பு இன்றி புத்தகங்கள் மாயமாகி விட்டதாகவும் நூலக கட்டிடம் இடியும் தருவாயில் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சமூக விரோத மற்றும் மதுபிரியர்களின் புகலிடமாக மாறிய நூலகத்தை சுற்றி மது பாட்டில்கள் கிடப்பதாக தெரிவிக்கும் மக்கள் பராமரிப்பின்றி மூடி கிடக்கும் நூலகத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலைப்புறம் உள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் சேதமான மின்கம்பங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். புவனகிரி அருகே சாக்கங்குடி கிராமத்தில் மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 மின்கம்பங்கள் துருப்பிடித்து கம்பிகள் வெளியே தெரிந்தபடி இருப்பதால் எந்நேரமும் சாய்ந்து அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும் என அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் உடனடியாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் பழுதான மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்களை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.